Hello students, இந்த வீடியோவில் வந்து நம்ம கைனோசியனில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லோகல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ நம்பர் ஆஃப் லோகல்ஸ் அப்படிங்கிறது ஓவரி பியர்ஸ் ஓவியோல்ஸ் ஆன் அ ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ கால்டு பிளாசண்டா. அதாவது ஓவியோல்ஸ் அப்படிங்கிறதான் என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய சீட். ஓகேயா? ஸோ இது எதுலேருந்து பியர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரி. அதாவது இப்போ ஒரு மேங்கோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃப்ளஷி பார்ட்டை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஓவரின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஓவரிக்கு உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஓவியோல். ஓகே, ஸோ இந்த ஓவியோல்ஸ் கன்வெர்ட் இன்டு த சீட்ஸ் டு தி போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன். ஓகே, ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த ஓவியோல்ஸ் தான் எதுவாக மாறும் அப்படின்னா சீடாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஓகேயா? ஸோ அந்த ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூக்கு பேர் என்ன அப்படின்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்லுவோம். ஏ செப்டம் இஸ் அ கிராஸ் வால். ஓகேயா? ஸோ செப்டம் அப்படின்னு இங்கே வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா கிராஸ் வால் ஆர் பார்ஷன், அதாவது ஒரு இடத்த வந்து பிரிக்கிற ஒரு இடம், ஒரு திங்கை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செப்டம் ஆர் கிராஸ் வால் அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப் ஓவரி. ஓகே, ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஓவரியில் இருக்குது. த வால்ஸ் ஆஃப் ஓவரி அண்ட் செப்டா ஃபார்ம் அ கேவிட்டி கால்டு லோகல். ஓகேயா? ஸோ ஓவரிக்குள்ளே ஒரு செப்டம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேவிட்டி இருக்கும் இல்லையா, சாம்பர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா கார்பல்ஸில். ஸோ அந்த மாதிரியான சாம்பரை தான் இங்கே என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா லோகில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த லோகில் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செப்டம், அதாவது ஓவரிக்குள்ளே இருக்கக்கூடிய செப்டம் வந்து உருவாகிறதுனால இருக்கக்கூடிய ஒரு கேவிட்டி தான் இந்த லோகில் அப்படிங்கிறது. லைக் தட் டெட்ராலோகுலார் அண்ட் பென்டாலோகுலார் ஓவரிஸ் ஆர் ப்ரெசன்ட் அக்கார்டிங் டு தி லோகில் நம்பர்ஸ் 4 or 5. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஓவரியில் வந்து 4 லோகில் இருந்தது அப்படின்னா வந்து டெட்ராலோகில் அப்படின்னு சொல்லுவோம். 5 இருந்தது அப்படின்னா பென்டாலோகில் அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் 1 லோகில் ஓவரிஸ் ஆர் கால்டு ப்ளூரிலோகுலர். ஓகே, அதாவது ஒரே ஒரு லோகிலுக்கு மேலே ஓவரிக்குள்ளே இருந்தது அப்படின்னா அந்த ஓவரியை நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ப்ளூரிலோகுலர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பைலோகுலார் அப்படின்னு இருக்குது. அதாவது சென்டரில் கேவிட்டி இருக்கும், ரெண்டு சைடும் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பீன் ஷேப்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேப், பீனோட சீடு இருக்கிற மாதிரியான ஷேப்பில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பார்ட் ஒவ்வொரு பார்ட்டும் தான் என்ன அப்படின்னா அந்த லோகில் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ 2 லோகில் இருக்கிறதுனால அது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பைலோகுலார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டயக்ராமில் 3 இருக்கு இல்லையா, 3 கேவிட்டிஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் கால்டு ட்ரைலோகுலார். ஓகே, தென் டெட்ரா 4 இருக்கு இல்லையா, எல் அப்படிங்கிறது லோகுலார் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடியது. ஸோ 4 இருக்கிறதுனால டெட்ராலோகுலார், 5 லோகில்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு பென்டாலோகுலார். ஓகேயா? ஸோ பென்டலோகுலார்னு இருக்குது, உங்களுக்கு வந்து பென்டாலோகுலார் தான். ஓகேயா? அண்ட் தென் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் தி கண்டென்ஸ்டு இன்டர்னோட் ஆஃப் தி ரிசப்டர்கள். ஓகே, ரிசப்டர்களில் இருக்கக்கூடிய இன்டர்னோடோட எக்ஸ்டென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எத்தனை டைப்பில் இருக்குது அப்படின்னா 4 டைப்ஸ். அதாவது இன்டர்னோடில் இருக்கக்கூடிய அந்த ரிசப்டர்கள்னால் பெட்டல்ஸ், செப்பல்ஸ் இதெல்லாம் வந்து அட்டாச் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன். ஒரு சில ஃப்ளாரில் பார்த்தோம்னா அந்த இடங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு எலாங்கேட் ஆன மாதிரியான ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்தோபோர். ஓகேயா? த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா. ஓகேயா? ஸோ கேலிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கக்கூடிய செப்பல். ஸோ செப்பல்ஸோட கலெக்டிவ் ஃபார்ம் தான் கேலிக்ஸ் அண்ட் பெட்டல்ஸோட கலெக்டிவ் ஃபார்ம் தான் என்னது அப்படின்னா கொரோலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த செப்பலுக்கும் பெட்டலுக்கும், அதாவது கேலிக்ஸுக்கும் கொரோலாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பார்ட் வந்து எப்படி இருக்கும்னா நீண்டு, ஓகே, கொஞ்சம் எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆந்தோபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் கேரியோஃபைலேசியே. ஓகேயா? அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அந்த டயக்ராம் பாருங்கள், மேலே ரெட்டிஷாக வந்து இருக்கிறது கொரோலா, கீழே எப்படி இருக்குது க்ரீன் கலராக இருக்கக்கூடியது கேலிக்ஸ். ஸோ இந்த 2 இடத்துக்கும் நடுவில் ஒரு எலாங்கேஷன் இருக்கு இல்லையா, அதை தான் ஆந்தோபோர் அப்படின்னு சொல்கிறோம். த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்னோட். ஓகே, ஸோ இந்த இன்டர்னோடல் எலாங்கேஷன் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கொரோலா கால்டு ஆந்தோபோர். ஓகேயா? அண்ட் தென்
ஆண்ட்ரோபோர், இப்போ நம்ம பார்த்தது ஆந்தோபோர், இப்போ பார்க்க போகிறது ஆண்ட்ரோபோர். ஓகேயா. ஸோ த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் தி கொரோலா அண்ட் ஆண்ட்ரோசியம். ஓகேயா. இப்போ என்ன பார்க்குறோம், கொரோலா அண்ட் ஆண்ட்ரோசியம்க்கு இடையில உள்ள இன்டர்னோடல் எலாங்கேஷன். ஓகே. ஸோ கொரோலா வந்து அட்டாச் ஆகக்கூடிய இடம் கீழே வந்து இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில். ஸோ அதுதான். ஸோ அதுக்கும் ஆண்ட்ரோசியமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எலாங்கேஷனை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆண்ட்ரோபோர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. அண்ட் தென் கைனோபோர், த இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். இது ரெண்டுமே வந்து என்னது, அக்சசரி பார்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய எலாங்கேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கைனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் கேப்பரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்ட்ரோசியமும் கைனோசியத்துக்கும் இடையில் இதில் வந்து அவ்வளோ இதுவாக உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய டயக்ராம் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்தோம்னா ஆண்ட்ரோசியமுக்கும் கைனோசியமுக்கும் இடையில் எவ்வளோ எலாங்கேஷன், அந்த ஸ்பேஸ் பிட்வீன் த ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து கைனோபோர் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர், அதாவது ரெண்டுமே ஒன்று தான். அதை கைனாண்ட்ராபோர்னு சொல்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா ஆண்ட்ரோகைனோபோர்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ த யூனிஃபைடு இன்டர்னோடல் எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோசியம் அண்ட் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இங்கனக்குள்ள வந்து ஒரு ஆண்ட்ரோசியமை நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட புக்கில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட்வீன், ஓகே, எலாங்கேஷன் பிட்வீன் கொரோலா அண்ட் ஆண்ட்ரோசியம் அண்ட் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் இருக்கும். ஓகே. ஸோ கொரோலாக்கும் ஆண்ட்ரோசியமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய எலாங்கேஷன் அண்ட் ஆண்ட்ரோசியமுக்கும் கைனோசியத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எலாங்கேஷனை தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கைனாண்ட்ரோபோர் ஆர் ஆண்ட்ரோகைனோபோர்னு இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் வந்து கைனாண்ட்ரோப்சிஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, கைனாண்ட்ரோப்சிஸ் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஓகேயா. ஸோ இதுதான் வந்து ஆண்ட்ரோசியமுக்கும் கைனோசியமுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த எலாங்கேஷனை வந்து மென்ஷன் பண்ணக்கூடிய டயக்ராம் இருக்குது. ஓகேயா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.